வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது மூங்கில் கூட பின்னுற முறையில் லஞ்ச் பேஸ்கெட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த பேஸ்கெட் மெத்தடில் பெருசாக ஒரு லஞ்ச் பேஸ்கெட் வந்து போட்டிருப்போம். இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு லஞ்ச் பேஸ்கெட் வந்து மேக் பண்ண போகிறோம். ஒரு சிஸ்டரோட ரிக்வஸ்ட் வீடியோவும் கூட சின்னதாக போட்டு காட்டுங்க சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. நம்ம சேனலில் வந்து ஹேண்ட்பேக் மாடல், பர்ஸ் மாடல், நிறைய விதமான நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸ்லாம் இருக்குது. சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பவுல் வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தேன். அதை வச்சு தான் நம்ம ஒரு லஞ்ச் பேஸ்கெட் மேக் பண்ணோம். இன்றைக்கி நம்ம இந்த பேக் மேக் பண்ணுறதுக்கு 2 அடியில் டேப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டேப்பை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். டேப் கூட பேஸ் போடுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த பேஸ்கெட்க்கு பேஸ் போட போகிறோம். அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஒயர் வந்து 8 அடியில் ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணி சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி மடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ பேஸ்கெட்டு. இந்த மாதிரி ஒரு 5 இன்ச்சு இருக்கும் அந்த இதுக்கு மடிச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி இந்த 2 டேப்புக்கு மேலேயும் இந்த பிளாக் கலரில் 8 அடியில் கட் பண்ண ஒயரை ஃபஸ்ட்டு ஒரு முறை சுற்றிட்டு கீழே ஒரு முறை சுற்றி இந்த கேப் வழியாக இந்த ஒயரை விட்டு எடுத்திருக்கேன். இந்த டேப் கூடையோட பேஸ் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே முந்தைய வீடியோவில் டேப் கூடை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நான் ஓரளவுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா அந்த வீடியோவையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பேஸுக்கு போடுறதுக்காக நான் நாட்ஸ் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நாட்டை வந்து நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. 2 டேப்லேயும் ஒரு முறை சுற்றிக்கணும் இந்த மாதிரி இந்த ஒயரை. அதுக்கப்புறம் கீழே இருக்க டேப்பில் இந்த கேப்பில் விட்டு நம்ம டேப் கூடையோட நாட் வந்து போடுறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் காமிக்கிறேன், ஏன்னா நம்ம மேலே வளர்க்குறத வந்து காட்டணும் உங்களுக்கு. அதுக்காக உங்களுக்கு பேஸ் வந்து எவ்வளோ அகலத்துக்கு போடுறேன், எவ்வளோ நீளத்துக்கு போடுறேன் புரியணுன்றதுக்காக ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இங்கே வரைக்கும் நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான் டேப் கூடையோட நாட்டு. இந்த மாதிரி எத்தனை நாட் வருதோ அத்தனை நாட் வந்து போட்டிருக்கேன். மொத்தம் வந்து 10 நாட்டு இருக்குது. நான் இந்த லைனில் வந்து 10 நாட் போட்டிருக்கேன். இப்படி மடிச்சுக்கலாம். 2 டேப்பையும் சேர்த்து நான் மடித்து ஒரு கர்வ் மாதிரி ஆக்கிட்டேன். இப்போ வந்து இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் விட்டு இந்த ஒயரை இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு இந்த மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 2 டேப்பையும் லெஃப்ட் கை சைடில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஒயர் வெளிப்பக்கமாக இப்படி வருமோ அந்த மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த கேப்பில் 2வது முறை விட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தோன்னா ஒரு முறை சுற்றிட்டோம். அதுக்கடுத்து கீழே இருக்கிற டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த பக்கம் இப்படி வச்சு இந்த ஹோல் வழியாக விட்டு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் நம்ம ஒரு நாட் போட போகிறோம். உள்ளே விட்டு இழுத்துட்டு ஒயர் வந்து திரும்பிக்கும் சரி பண்ணிக்கோங்க. இப்போது 2 டேப்பையும் மேலே சுற்றிக்கலாம். இந்த இடத்துலலாம் நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். இந்த கார்னரில் மட்டும் 3 நாட் வந்து போடணும். 3 அல்லது 2 நாட் உங்களுக்கு அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவை பார்த்துட்டு போடுங்க. இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த கார்னரில் எப்படி நம்ம 2 நாட் போட போகிறோம். இந்த கார்னரில் மட்டும் 2 நாட் போடணும். அது எப்படின்னு நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இப்படியே மடித்து அப்படியே வளைச்சி நம்ம பின்னிக்கிட்டே வர வேண்டியது தான். உங்களுக்கு கார்னரில் மட்டும் 2 கார்னர் வரும் டேப் கூடையோட பேஸில். அதில் மட்டும் 2 நாட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. இதை இப்படி தள்ளிட்டு 2 நாட் போட்டுக்கிறேன் நான். இந்த மாதிரி வச்சு 2வது நாட் வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் 2வது நாட் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஒயரில் வந்து நம்ம 8 அடிக்கு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஒயரில் வந்து முறுக்கல்லாம் வரும். அதை அப்பப்போ எடுத்து விட்டுட்டு நாட் போடுங்க. அப்போ தான் நம்ம போடுறது கரெக்டாக வரும். இப்போ இப்படியே வச்சு 2வது நாட் வந்து போட்டுக்கிறேன்.
அதாவது பேஸ் வந்து 2 இடத்துல வந்து கார்னர் வரும். அந்த 2 கார்னர்லையும் நம்ம வந்து 2 நாட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்க போறோம். மத்தபடி இருக்கிற நாட்ல எல்லாத்துலயுமே வந்து அந்த வெள்ளையா தெரியிற டேப் இடத்துலலாம் நம்ம ஒவ்வொரு நாட் வந்து போட்டுக்கிட்டே போறோம். நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே நான் டேப் கூட பேஸ் வந்து போட்டு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோல உங்களுக்கு புரியல அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீடியோவ பார்த்துட்டு நீங்க பேஸ்கெட் போட ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம். இந்த கேப் தெரியிற இடத்துலலாம் நாட் போடணும். இந்த கார்னர்ல 2 நாட் போடணும். நான் ஓரளவுக்கு உங்களுக்கு பேஸ் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு லஞ்ச் பேஸ்கெட்டோட பேஸ் அளவுக்கு போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு போதும் சின்ன லஞ்ச் பேஸ்கெட்க்கு பேஸு. இப்போது இந்த ஒயரை வந்து நான் கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இந்த ஒயரை இந்த வெள்ளையா தெரியுது இல்லையா, இந்த இடத்தெல்லாம் மறைக்க போகிறோம். நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த இடத்தெல்லாம் நம்ம போன பேஸ்கெட்டில் வந்து அப்படியே டேப் வந்து தெரியும். இந்த இடத்தெல்லாம் அப்படியே உள்ளே விட்டு விட்டு இந்த ஒயரை ஃபினிஷிங்காக கொண்டு வர போகிறோம். அந்த டேப் தெரியாத அளவுக்கு இந்த ஒயர் வந்து இங்கே வரைக்கும் வருது. நம்ம வந்து சுற்றிட்டு நம்ம வந்து இந்த இடத்தெல்லாம் மறைச்சிக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒயருக்குள்ளே விட்டு விட்டு இந்த நாட்குள்ளே விட்டு விட்டு அப்படியே மறைச்சிட்டோம். இப்போ வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்திருக்கும். இந்த ஒயிட்டாக இருக்கிற இடத்தெல்லாம் கவுண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த இடத்துலலாம் மூங்கில் கூட பின்னுற மாதிரி வந்து டேப் வந்து கொடுக்க போகிறோம். எல்லா இடத்தையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட்டாக தெரிகிற இடத்த கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் 2 டேப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். மொத்தம் கவுண்ட் பண்ணதில் வந்து 30 டேப் வந்து வந்துச்சு. இந்த வெள்ளையாக இருக்கிற இடம் வந்து 30 வந்து 2ஆல் டைவர்ட் பண்ணால் 2ஆ வந்து குறைச்சோம் அப்படின்னா அது வந்து 15 வருது. நம்ம 15ன்றதை வந்து 16ஆக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 2 அடிக்கு டேப் 2.25 அடி, அதாவது போன பேஸ்கெட்டில் வந்து 3 அடிக்கு போட்டிருப்போம். நான் வந்து இப்போதைக்கு 2.25 அடிக்கு சின்ன பேஸ்கெட் தானே போட போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி டேப் வந்து கட் பண்ணிக்கிறேன். 2.25 அடிக்கு 16 டேப் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மூங்கில் கூட பின்னுற முறையில் மேலே பின்ன போகிறோம். அதுக்காக தான் இந்த டேப் வந்து கட் பண்ண சொல்லியிருக்கேன். 16 டேப்பையும் இந்த ஒரு டேப் வந்து நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஒயிட்டாக தெரிகிற இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம டேப் கூடையில் 2 டேப் வந்து பேஸில் கொடுத்து பின்னிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே 2ஆ அந்த நடுவில் இருக்க டேப்புக்குள்ளே விட்டு நம்ம 2.25 அடியில் கட் பண்ணதை வந்து இந்த மாதிரி கொடுத்து பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த நம்ம 2.25 அடியில் கட் பண்ண டேப்பை வந்து ஒரு நாட்லேருந்து பக்கத்து நாட்டுக்கு டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறோம். அதுக்கு தான் நான் வந்து 30 நாட்டு வந்து அந்த ஒயிட் கலர் இடத்த வந்து கவுண்ட் பண்ணியிருந்தேன். அதை கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் 30 வந்து 2ஆல் டைவர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து ஒயர் 2ஆ இந்த மாதிரி டைவர்ட் பண்ணால் கரெக்டாக வருது இல்லையா. இந்த மாதிரி வச்சுட்டு நேராக வச்சுட்டு இப்போ நம்ம உள்ளே சேர்த்தோம் இல்லையா, அந்த டேப்பை வந்து இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. இந்த வி மாதிரி வரணும் வெளியே. அப்போ வந்து நம்ம கூடைக்கு பேஸ் மாதிரி ஆயிரும். அதாவது நம்ம குமிழ் போட்ட மாதிரி கீழே படாமல் வந்துடும். இப்போ இந்த இடத்துல இன்னொரு டேப் எடுத்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த கேப்பில் தான் நம்ம போடணும். ஒரு முனையை பிடிச்சி இந்த இடத்துல போட்டுட்டு மறுமுனையை பிடிச்சி இன்னொரு அந்த ஒயிட்டாக இருக்கு இல்லையா, அதில் 2 டேப்புக்கும் நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 டேப்புக்கும் நடுவில் நம்ம இந்த முனையை பிடிச்சி இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒயர் எப்படி வெளியே வந்து நேராக கொண்டு வருவோமோ அதே மாதிரி இந்த டேப்பை வந்து நேராக கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு இப்போது சரிசமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம 2.25 அடியில் டேப் வந்து 16 டேப் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வெள்ளையாக தெரிகிற இடத்துலலாம் ஃபுல்லாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த டேப் நவலாமல் இருக்கும். நான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
இப்போ நான் நமக்கு 16 டேப் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து எப்படி மேலே வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கரெக்டாக டேப் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. 16 டேப் கட் பண்ணது இல்லையா, அதில் வந்து இந்த இடத்துல கேப் பெருசாக இருந்துச்சு. அதில் வந்து நான் வந்து 2 டேப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் கோல்டு கலரில் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். ரோலோட இருக்க ரன்னிங் ஒயரில் தான் இந்த பேஸ்கெட்டை வந்து பின்ன முடியும். அது மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. துண்டு ஒயர்லையும் கட் பண்ண ஒயர்லையும் பின்ன முடியாது. நான் கோல்டன் கலரில் இந்த இடத்துல எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். நான் எப்படி பண்ணுறேன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி சுற்றுனதுக்கப்புறம் நம்ம இந்த துண்டு ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து டேப்பில் வந்து பின் பண்ணிக்கலாம் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேஸில் வந்து அப்படியே வந்து சொருகி விட்டுக்க போகிறேன் நேராக. உங்களால் எத்தனை நாட்டில் சொருக முடியுமோ அத்தனை நாட்டில் வந்து சொருகி விட்டுக்கோங்க. நான் கோல்டன் கலர் ரோலோடு இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த மாதிரி சொருகி விட்டுட்டேன். ரெண்டாவது வந்து பிளாக் கலர் ரோலோடு இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த கூடைக்கு வந்து ரன்னிங் ஒயரில் தான் நம்ம பின்ன முடியும். 2 கலரில் நீங்கள் ஒயர் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 கலர் ரன்னிங் ஒயரை வந்து ரோலில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளாக் கலர் ஒயரையும் சேம் அதே மாதிரி பேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஹோலில் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்னொரு டேப்பில் கோல்டுக்கு பக்கத்தில். இப்போ வந்து நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிளாக் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஸ்டாப்பை பிடிச்சி பின் பக்கமாக இந்த கோல்டு கலர் ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டேன். ஜஸ்ட்டு நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே வர போகிறோம். இப்போ பிளாக் கலர் ஒயரை இந்த ஸ்டாப்புக்கு பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. இப்போ கோல்டன் கலர் ஒயர் வரணும். கோல்டன் கலர் ஒயர் பாருங்கள் இங்கே இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த ஸ்டாப்புக்கு பின்னாடி ஜஸ்ட்டு சுற்றி சுற்றி நம்ம பின்னிகிட்டே வர போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பின்னிடலாம். நீங்கள் பேஸ் போட்டுட்டு டேப் எல்லாம் சொருகுனதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்தில் இந்த பேஸ்கெட்டை வந்து முடிச்சிடலாம். பேஸ் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்க ஸ்டாப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாப்புக்கு பின்னாடி இந்த கோல்டு கலர் ஒயரை கொண்டு வரணும். இப்போ வந்து இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஸ்டாப் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த பிளாக் கலர் ஒயரை மாற்றி கொண்டு வரணும். இப்படி இழுத்து இழுத்து விட்டுக்கோங்க, லூஸ் ஆகும். நம்ம வந்து மேலே பின்ன பின்ன இழுத்து இழுத்து விட்டுட்டு பின்னிக்கலாம். இப்போ வந்து இந்த பிளாக் கலர் ஒயரை இந்த ஸ்டாப்புக்கு பின்னாடி விட்டு கொண்டு வந்துட்டேன். ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே நம்ம சுற்றி சுற்றி இந்த மெத்தடில் தான் பின்னிட்டே வர போகிறோம். அப்படியே இறக்கி இறக்கி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும். இந்த ரவுண்டு ஃபுல்லாக இதே சேம் மெத்தட் தான். இந்த ஸ்டாப்புக்கு பின்னாடி ஒன்று விட்டு ஒன்று நம்ம எடுத்துகிட்டே வர போகிறோம். இந்த எண்டு வரைக்கும் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிருக்கேன். பின்னினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த மெத்தடில் தான் இருக்கும். கரெக்டாக எல்லா இதுலேயும் கரெக்டாக பின்னிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு முறை. செக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு ரவுண்ட் சுற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த கோல்டன் கலர் ஒயரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ராப்பை எடுத்து விட்டுட்டு பிளாக் கலர் ஒயரை பின்னாடி கொண்டு போயிடுங்க. அப்படியே மேலே ஏற்றிக்கிட்டே போக வேண்டியதான் சேம் மெத்தடில். இப்போ வந்து இந்த கோல்டு கலர் ஒயரை பின்னாடி இந்த ஸ்ட்ராப்பை விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வர போகிறோம். சுற்றி சுற்றி வெறும் ஸ்ட்ராப்பை மட்டும் எடுத்து எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. பின்ன பின்ன நீங்கள் வந்து அது லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 4 லைன் பின்னினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். பிளாக் கலர் வர இடத்துல பிளாக் கலர் ஒயர் வரும். கோல்டன் கலர் வர இடத்துல கோல்டன் கலர் ஒயர் வரும். இப்போது இங்கே பிளாக் வெளியே வந்திருக்கு இல்லையா, அப்போ இந்த பிளாக் ஒயரை இந்த கோல்டு ஒயரை பின்னாடி கொண்டு வரணும். ஒரு ஸ்டாப் விட்டு ஒரு ஸ்டாப் வந்து மாற்றி மாற்றி இந்த ஒயரை கொடுத்துக்கிட்டே வர போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ட்ரிக்கு தான். மூங்கில் கூட வந்து இப்படி தான் பின்னுவாங்க. ஒரே
மூங்கில வச்சு மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வருவாங்க. நம்ம கலர் கலர் ஒயர் வச்சு பியூட்டிஃபுல்லான பேஸ்கெட் வந்து மேக் பண்ணலாம். இப்போ அடுத்து இந்த பிளாக் வந்து பின்பக்கம் போகணும். பிளாக் வந்து முன்னாடி இருக்கணும். கோல்டு வந்து பின்பக்கம் போகணும். இப்போ வந்து பிளாக் பின்பக்கம் போகணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பேட்டர்னுமே வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி. இதே மாதிரி தான் மேலே ஃபுல்லாக வரும். நான் ஓரளவுக்கு உங்களுக்கு பாதி அளவுக்கு வளர்த்துட்டு காமிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் இதே மாதிரி பெரிய பேஸ்கெட் போட்டிருப்பேன். அந்த வீடியோவையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாதி ஒரு 4 லைன் வந்து இந்த சுற்றிருக்கேன். ஒயரை கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். 4 லைன் சுற்றினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். ஜஸ்ட்டு வந்து ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று நம்ம சுற்றிட்டே வர போகிறோம். பிளாக் வர இடத்துல வந்து பிளாக் ஒயர் தான் வரும். அதாவது கோல்டு வர இடத்துல கோல்டு கலர் ஒயர் தான் வரும். நம்ம 2 கலர் ஒயர் வச்சு பின்னணுன்னா இந்த பேட்டர்ன் வந்து ரொம்பவே யூனிக்கான பேட்டர்னாக வருது. ஒரே கலர்லையும் பின்னலாம். இந்த மாதிரி 2 கலரில் ட்ரை பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி பேட்டர்னில் வரும். மேலே ஃபுல்லாக இதே பேட்டர்னில் நான் ஓரளவுக்கு வளர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பேட்டர்னும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பேஸ் வந்து எவ்வளோ அகலத்தில் இருக்குன்னு நம்ம முன்னாடி காட்ட மறந்துட்டேன். அதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டாக 9 இன்ச் வந்து இந்த பேஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 8.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட இருக்குது. அதே மாதிரி அகலமும் வந்து ஒரு 4.5 இன்ச்சுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன லஞ்ச் பேஸ்கெட்டு நம்ம கிட்ஸுக்கு கொடுத்து விடுற லஞ்ச் பேஸ்கெட்டு கரெக்டாக இருக்கும். ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு 2 டிஃபன் பாக்ஸ் வச்சு கேரி பண்ணுற அளவுக்கு இருக்கும். நான் ஓரளவுக்கு பின்னிட்டேன். பின்னினதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பேட்டர்ன் எப்படி வெளியே வருதோ அதே மாதிரி தான் உள்ளேயும் வரும். நான் எவ்வளோ தூரத்துக்கு பின்னிருக்கேன்னு ஸ்கேலில் வந்து 9 இன்ச் வருது. கரெக்டாக மேலே வளர்த்துருக்கேன். ஒரு லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஒரு அடிக்கு ஒயரு இல்லைனா அரை அடிக்கு ஒயர் விட்டுட்டு 2 ரன்னிங் ஒயரையுமே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண ஒயரை வந்து இப்போ நம்ம சொருகி விட போகிறோம். அது எப்படி சொருகணுன்னா நம்ம கட் பண்ண இடத்துல இந்த ஸ்ட்ராப் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த கோல்டு கலர் ஒயரை ஒரு சுற்றிட்டு உள்பக்கமாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நான் எப்படி பண்ணுறேன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒயர் இருக்கு இல்லையா, பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒயரில் அப்படியே நேராக அந்த ஸ்ட்ராப்பில் ஈஸியாக சொருக முடியும். நம்ம ஃபினிஷிங்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பேஸ்கெட்டில் அப்படியே நேராக சொருகிக்கோங்க. சேம் அதே மெத்தடில் தான் இந்த பிளாக் கலர் ஒயரையும் ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பிளாக் கலர் அந்த ஒயர் போட்டிருக்க ஸ்ட்ராப்லேயே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் நேராக அந்த ஒயர் இருக்கு இல்லையா அதில் அப்படியே ஸ்ட்ராப்போடு சேர்த்து நம்ம வந்து உள்ளே வந்து சொருகி விட்டுக்கணும். ஸ்ட்ராப்பில் சொருகிறதுனால ரொம்பவே ஈஸியாக பேஸ்கெட்டில் சொருகிறதுக்கு முடியும். ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். நான் இப்போ சொருகினதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி இந்த பேஸ்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 அடியில் ஸ்ட்ராப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ராப்பை வச்சு நம்ம வந்து பட்டை கட்ட போகிறோம். டேப் கூடைக்கே ஃபினிஷிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபினிஷிங்கை வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நான் இப்படி இந்த ஒயரை அந்த ஸ்ட்ராப்பை வச்சு மடக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் மடக்கிக்கோங்க. மடக்குனதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராப் இருக்கு இல்லையா, இதை வச்சு நான் மடக்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் இந்த பிளாக் கலர் ஒயரை இந்த ஸ்ட்ராப்பில் அப்படியே சொருகிக்க போகிறோம். பிளாக் கலர் ஒயர்
போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த ஸ்ட்ராப்பை நான் சொருகிறேன். ஃபஸ்ட்டு சொருகிறப்ப அன்ஈவனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறது சொருகிறப்ப உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இந்த ஸ்ட்ராப் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ சொருக முடியுமோ அவ்வளோ சொருகிக்கோங்க. இப்போ இந்த கோல்டன் கலர் ஒயர் இருக்கிற ஸ்ட்ராப் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி மடக்கியும் சொருகிக்கலாம் நீங்கள் வெளிப்பக்கம். ஆனால் இப்போ நீங்கள் மடக்குனீங்கன்னா உங்களுக்கு அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த கோல்டன் கலர் ஸ்ட்ராப் போட்டிருக்கு இல்லையா, அதை மட்டும் உள் பக்கமாக மடக்கி விட போகிறேன். நம்ம ஃபுல்லாக இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, அதை வந்து வெளிப்பக்கமாக இந்த மாதிரி அந்த பட்டை கட்டுறதுக்காக ஒரு 3 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்க போகிறேன். அப்படியே நேராக வரிசையாக சொருகிக்கோங்க. இந்த ஸ்ட்ராப்பை வந்து இந்த பிளாக் கலர் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து கோல்டன் கலர் இருக்கிறத உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. இந்த பட்டை கட்டுறதுக்கு நம்ம 3 அடியில் கொடுத்துருக்குற ஒயர் கொடுக்காம நம்ம சொருகணும்னா நம்ம பின்னுனது எல்லாம் பிரிஞ்சிரும். ஒரு பக்கம் உள்ளேயும் மடக்கிட்டு ஒரு பக்கம் வெளியே மடக்கிக்கோங்க. பிளாக் கலரில் இருக்கதை நான் வெளியே மடக்கி இந்த மாதிரி நான் ஸ்ட்ராப்பில் சொருகிறேன். இந்த எட்ஜஸ் போல் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு வி ஷேப்க்கு வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒயர் அந்த ஸ்ட்ராப் இருக்கிற வரைக்கும் வந்து ஃபுல்லாக சொருகி விட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ராப்பை கொடுக்காம இந்த குறுக்கில் கொடுக்குறோம்ல, அந்த ஸ்ட்ராப்பை கொடுக்காம நீங்கள் சொருகுனீங்கன்னா நீங்கள் பின்னுனது எல்லாமே பிரிஞ்சிரும். இதை இப்படி வச்சு அப்படியே நம்ம இந்த மாதிரி வச்சு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எவ்வளோ அகலத்துக்கு வருதுன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உள்ளுக்குள்ளே சொருக ஆரம்பிச்சிருங்க. இந்த வெளிப்பக்கமாக இந்த பிளாக் கலர் ஒயரை சொருக ஆரம்பித்தோம் இல்லையா, அதை வந்து வரிசையாக சொருகிட்டே வாங்க. பிளாக்ல இருக்கிறத கோல்டனில் இருக்கிறத உள்ளே மடக்கி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் எந்த இடத்துல நம்ம வந்து மடக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே டைட்டாக மடக்கி விடுங்க. பிளாக்ல இருக்கிறத வெளிப்பக்கமாகவும் கோல்டனில் இருக்கிறத வந்து உள்பக்கமாகவும் இந்த நடுவில் ஸ்ட்ராப் கொடுத்துட்டு நம்ம அப்படியே மடக்கி விட்டு சொருகிக்க போகிறோம். நான் வந்து பிளாக்ல இருக்கிறது ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பிளாக்ல இருக்கிறது ஃபுல்லாக வந்து இந்த எண்டு வரைக்கும் பிளாக்காக சொருகியிருக்கேன். சொருகினதுக்கப்புறம் இந்த கோல்டன் கலரில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை உள்ளே சொருக முடிஞ்சாலும் சொருகிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து மறுபடியும் வெளிப்பக்கமாக மடக்கி வெளிப்பக்கமாக சொருகிறது எனக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்காக நான் வெளிப்பக்கமாக சொருகிக்கிறேன். உள்பக்கமாக உங்களுக்கு சொருக முடிஞ்சால் சொருகிக்கோங்க. இந்த சைடில் பட்டை கட்டினது கொடுத்துருந்தோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதையுமே உள்ளே சொருகி விட்டுட்டேன். இப்போ இந்த எட்ஜை வந்து ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க. வி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த கோல்டன் கலர் ஒயரையுமே வெளியே எடுத்து நான் வெளிப்பக்கமாக சொருகிக்கிறேன். எனக்கு வெளிப்பக்கமாக சொருகிறதுல ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு உள்பக்கமாக சொருகிறது ஈஸியாக இருந்தாலும் உள்பக்கமாக மடக்கி விட்டீங்க இல்லையா, அந்த கோல்டன் கலரில் இருக்கிற ஒயர், அதை வந்து நீங்கள் உள்பக்கமாக அந்த ஸ்ட்ராப்பை வந்து ஸ்ட்ராப் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பேஸ்கெட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம எடுக்கிறப்ப பிரிஞ்சு வராது. நான் வந்து இப்போ இந்த கோல்டன் கலர் ஒயர் எல்லாத்தையுமே இருக்கிற ஸ்ட்ராப் எல்லாத்தையுமே வெளிப்பக்கமாக இந்த மாதிரி எடுத்துட்டு நான் எப்படி எடுக்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வெளிப்பக்கமாக மடக்கிட்டு பிளாக் எப்படி சொருகணுமோ அதே மெத்தடில் தான் இந்த கோல்டன் கலரில் இருக்கிற ஸ்ட்ராப்பையும் நம்ம சொருகிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை மட்டும் விட்டுடாமல் கரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு சொருகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேஸ்கெட்டும் பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வரும். நான் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு சொருகிட்டு வெளிப்பக்கமாக சொருகிட்டு இந்த மாதிரி நான் எட்ஜஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டுக்க போகிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராப் வந்து நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். இப்போ நான் ஃபுல்லாக சொருகிட்டேன். சொருகினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருந்த ஸ்ட்ராப் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து டேப் கூடைக்கு ஃபினிஷிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக கோல்டன் கலரில் 8 அடியில் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும். அதுக்காக 8 அடியில் போதும் உங்களுக்கு கட் பண்ணி
பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தீந்துடுச்சுன்னா நம்ம இன்னொரு 8 அடியில கட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண ஒயரை ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து மடித்து உள்ளக்குள்ளே சொருகியிருக்கேன். நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உள்ளே விட்டுட்டு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒயரை வந்து வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு வரணும். 1 2 3 4 4வது நாட்டோட ஹோல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உள்பக்கமாக இருந்து வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு வரேன். டேப் கூடைக்கு ஃபினிஷிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுறோம். ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்கள் டேப் கூடையோட ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா தான் இந்த பேஸ்கெட் வந்து அழகாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒயர் விட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம இந்த ஒயரை அப்படியே சுற்றி சுற்றி டேப் கூடை ஃபினிஷிங் வந்து பண்ண போகிறோம். ஒயர் வந்து திரும்பாமல் இருக்கா, கரெக்டாக வெளிப்பக்கமாக வர மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த பக்கம் விட்டுருக்கோம் இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடில், அதில் பக்கத்தில் ஒயர் ஹோல் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல உள்பக்கமாக தான் விட்டு வெளிப்பக்கமாக இழுக்கணும். உள்பக்கமாக விட்டு நான் இப்போ வந்து வெளிப்பக்கமாக இழுத்துக்கிறேன். விடும்போது அந்த ஹோலில் வந்து அந்த ஒயரை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு விடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வீடியோ எடுத்துகிட்டே காட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் மடியில் வச்சு பின்னும்போது ரொம்பவே ஈஸியாக பின்னிடலாம். இப்போ இந்த முனையை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறதுல நம்ம விட்டு விட்டு எடுத்துகிட்டே வர வேண்டியதான். ரொம்பவே ஈஸியான ஃபினிஷிங்கும் பண்ணிடலாம். இந்த மாதிரி விட்டு எடுத்துட்டோம். அதுக்கடுத்து இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ஹோல் இருக்கு இல்லையா, அதில் விட்டு எடுக்கணும். உள்பக்கமாக இருந்து தான் வெளிப்பக்கமாக ஒயர் எடுக்கணும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக பின்னுறதுக்கு ரொம்பவே சூப்பராக புரிஞ்சிரும். அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல் ஒயர் விட்டுருக்க பக்கத்தில் இருக்கிற நாட்டோட ஹோல் இருக்குது பாருங்கள். இந்த ஹோலில் விட்டு உள்பக்கமாக இருந்து எடுக்கணும். சேம் இதே மெத்தடில் தான் நம்ம அப்படியே வரிசையாக பின்னிட்டே வர வேண்டியதான். ஒயர் தீந்துருச்சுன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு இருக்கும் போதே என்ன பண்ணணும், நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டு அதை எப்படி ஜாயின் பண்ணணும்னு நடுவில் வீடியோவில் காமிக்கிறேன். இப்படி விட்டு விட்டு நம்ம எடுக்க வேண்டியதான். நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல முதல்ல விட்டு, அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிறதுல 2வது விட்டு எடுக்கணும். அதை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம இந்த ஒயர் தீர்ற வரைக்கும் பின்னிட்டே வருவோம். இன்னொரு 8 அடி ஒயரை கட் பண்ணி மறுபடியும் நான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். அது எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒயர் தீர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சொருகி விட்டுட்டேன். நம்ம எங்கேருந்து பின்னணுமோ அந்த இடத்துல வந்து இந்த ஒயரை மறுபடியும் 8 அடியில் கட் பண்ண ஒயரை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி நான் ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து இந்த ஸ்ட்ராப்பில் வந்து ஒயர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம சொருகி விட்டுக்கலாம். சொருகுனதுக்கப்புறம் போதும், ஒரு 2-3 நாட்டில் சொருகிக்கோங்க. இந்த மாதிரி சொருகுனதுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டோட ஹோல்லேருந்து வெளிப்பக்கமாக எடுக்கணும். சேம் அதே மெத்தடு தான். ஒயர் இப்படி தான் ஜாயின் பண்ணணும். தீந்துருச்சுன்னா நம்ம மேலே வந்து பட்டை கட்டும்போது தீந்துருச்சுன்னா இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். நான் 8 அடியில் 2 ஒயர் எடுத்து கட் பண்ணி மேலே பட்டை கட்டுறதுக்கு ஃபினிஷிங் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நம்ம இந்த எண்டு வரைக்கும் பின்னிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒயரெல்லாம் சொருகி விட்டுட்டேன். சொருகி விட்டதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்படியே வச்சு நீங்கள் டைனிங் டேபிள் மேலே ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கூடைக்கு ஹேண்டில் போடுறதுக்காக கோல்டன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். கரெக்டாக 5 அடியில் ஒயர் வந்து ஸ்கேலில் மெஷர் பண்ணி 3 ஒயர் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ண ஒரு ஒயரை வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி 3 அடிக்கு 5 அடியில் 3 ஒயர் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ஹேண்டில் வந்து போட்டு காட்டுறேன். சேம் அதே மாதிரி இன்னொரு ஹேண்டில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண 3 ஒயரை வச்சு 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்ன போகிறோம். பேஸ்கெட்டுக்கு சென்டர் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் பார்த்துட்டு நான் இந்த இடத்துல வந்து இந்த நாட்டோட ஹோலில் வந்து 3 ஒயரையுமே நம்ம சேம் வந்து நம்ம ஒயர் கூடையில் எப்படி ஹேண்டில் போடுவோமோ அதே மாதிரி தான் ஹேண்டில் போட போகிறேன்.
ஒரு முனைய பிடிச்சு ஒரு பக்கமா விட்டுட்டு, இன்னொரு முனைய பிடிச்சு இன்னொரு அந்த ஹோல் இருக்கு இல்லையா? அந்த டேப்போட ஹோல். நான் எங்கேருந்து எடுக்கிறேன்றத வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அடுத்த ஹோல்லேருந்து விட்டு இழுத்துட்டு, நம்ம ஒயர எப்படி சரிசமமா கொண்டு வருவோமோ, ஹேண்டில் போடுறதுக்கு சேம் அதே மாதிரி இந்த மாதிரி 6 ஒயர் ஆயிரும். நம்ம 3 ஒயர் குடுத்துருக்கோம் இல்லையா? அத 2ஆ டைவர்ட் பண்ணா 6 ஒயர் ஆயிரும். இந்த மாரி வச்சு சரிசமமா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு, இந்த வெளிப்பக்கமா ஒயர் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு இருக்கிற ஒயர வந்து இன்ட்டு மாரி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம முதல்ல இந்த வருது இல்லையா? அத வந்து இன்ட்டு மாரி வச்சுக்கிறோம். 2வது இருக்கிற ஒயர இந்த மாரி இந்த கீழ, இது மேல நம்ம ஒயர் வந்து செட் பண்ணிக்கிறோம். 3வது இருக்கிற ஒயர இந்த ஒயருக்கு மேல, இந்த ஒயருக்கு கீழ. ரைட்ல இருக்க ஒயர் லெஃப்ட்டுக்கு போணும். லெஃப்ட்ல இருக்கிற ஒயர் ரைட்டுக்கு போணும். இந்த மாரி செட் பண்ணதுக்கப்புறம், இப்போ நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட்ல இருக்க முதல் ஒயர் எடுத்து, லெஃப்ட்ல இருக்க முதல் ஒயர விட்டுறணும். 2வது ஒயருக்கு மேல, 3வது ஒயருக்கு கீழ. அதே மாதிரி லெஃப்ட்ல இருக்க ஒயர் முதல் ஒயர விட்டுட்டேன். 2வது ஒயருக்கு மேல, 3வது ஒயருக்கு கீழ. அதே மாதிரி சேம் அப்படியே நம்ம உருட்டு கைப்பிடி பின்னுற மெத்தட்ல தான் பின்னிட்டு இருக்கோம். ரொம்பவே சிம்பிளான கைப்பிடி தான். பிகினர்ஸ் கூட இந்த கைப்பிடிய வந்து பின்னிரலாம். இந்த கைப்பிடி வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னாலும், நம்ம சேனல்ல நெறைய விதமான கைப்பிடி ஐடியாஸ்லாம் இருக்கு. அதே மாரி ஃபிஷ் டெயில்ல வந்து கைப்பிடியும் டேப் வச்சு எப்படி பின்னுறது ஈஸியா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த கைப்பிடியும் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். இல்ல இதே மாதிரி தான் கைப்பிடி போடணும்னாலும், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியரா புரியும். இதே மெத்தட்ல நம்ம ரைட்டு, லெஃப்ட் அப்படின்னு சொல்லி முதல் ஒயர விட்டுடணும். 2வது ஒயருக்கு மேல, 3வது ஒயருக்கு கீழ. அந்த மாதிரி தான் மெத்தட் வந்து வரும். ஓரளவுக்கு பின்னிட்டேன். பின்னிட்டு நம்ம 5 அடியில ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் லாங்கா தான் ஹேண்டில் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நான் பேஸ்கெட்டுக்கு சென்டர் பார்த்துட்டு, இந்த மாதிரி இந்த சைட்லேருந்து பாருங்க சென்டரு. 1, 2, 3, 4 போட்டிருக்கேன். சைடில் விட்டுருக்கேன். அதே மாதிரி 1, 2, 3, 4 4 இது டேப் தள்ளி இந்த இடத்துல அதாவது இந்த பிளாக் கலர் நாட் இருக்கு இல்லையா? இந்த நாட்டோட ஹோல்ல வந்து விட்டுக்க போகிறோம். 3 ஒயரையும் இன்ட்டுவா இருக்கிற ஒயரை அப்படியே ஒரு முனைய பிடிச்சு ஒரு ஹோல்லையும், இன்னொரு முனைய பிடிச்சு இன்னொரு 3 ஒயர் இருக்கு இல்லையா? அதை வந்து பக்கத்தில் இருக்கிற ஹோல்லையும் கொடுத்துக்கோங்க. சேம் நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி விட்டோமோ அதே மாதிரி இந்த ரைட்டு, லெஃப்ட்டு அப்படி மாற்றி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஹேண்டில் வந்து அப்படியே கவுளுது இல்லையா? அதை வந்து அப்படியே கட்டிக்கோங்க. ஹேண்டில் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க பேஸ்கெட்டில். நீங்கள் ஹேண்டில் வந்து ஒரு ரேண்டமாக போட்டுக்கோங்க. சென்டர் பார்த்துட்டு 2வது ஹேண்டில் போடுறப்ப கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. இந்த மாதிரி அந்த இன்னொரு 3 ஒயர் எடுத்து இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சு வெளிப்பக்கமாக இருந்து உள்பக்கமாக விடுறேன். இந்த ஹேண்டில் வந்து கவுளாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விட்டுக்கிறேன். இன்ட்டு மாதிரி அப்படியே விட்டு இழுத்துக்கோங்க. அதாவது எக்ஸ் மாதிரி வந்திருக்கும் வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நமக்கு இந்த ஹேண்டில் வந்து பிரியவே பிரியாது. இப்போ 2 பக்கத்தையும் பிடிச்சி ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒயர் இருக்கிற வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் இந்த பேஸ்கெட்டில் இந்த 3 ஒயரையும் சொருகிக்கோங்க. இல்லை ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் சொருகிட்டு நீங்கள் இந்த ஒயரை வெளியே இழுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ஸ்டாப்பில் சொருகிறப்ப உங்களுக்கு ஈஸியாகவே ஒயர் வந்து சொருகிறதுக்கு ஈஸியாக வரும். நான் இந்த எண்டு வரைக்கும் சொருக போகிறேன். ஃபுல்லாக அப்படியே சொருகிட்டு 2 பேஸ்கெட்டோட ஹேண்டிலையும் போட்டுட்டு 2 பக்கத்தில் ஹேண்டிலையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பேஸ்கெட் எப்படி வந்திருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் போட்டு பார்த்துட்டு. இந்த பேஸ்கெட்டோட கலரும் இந்த பிளாக் கலரும் வந்து கோல்டு கலர் வித் பிளாக் கலரும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.